ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் தியானித்து பார்த்தால் இந்த ஆபிரகாமும் கர்த்தர் லாபமானதை போதிக்கிறார். இவன் இந்த ஆபிரகாம் அழைச்சதே ஆசீர்வதிக்கிறதுக்கு தான். கர்த்தர் அவனை அழைச்ச உடனே ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறதுக்காகவே ஒரு மனுஷனை அழைச்சார். அவரே சொல்றார் ஏசாயா புஸ்தகத்தில், அவன் தனியாக இருக்கையில், அவன் ஒருவனாக இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து என்று சொல்லுகிறார். அவனை ஆசீர்வதிப்பதற்காக அழைத்த தேவன். எபிரேயர் புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 13-14 வசனத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தமிழ் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இப்படி ஆசீர்வதிச்சதோடு விட்டுல, அந்த ஆசீர்வாதத்தை செயல்படுத்துவதற்காக ஆபிரகாமுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி இந்த ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கிறார். வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் மிருக ஜீவனும் பொன்னும் வெள்ளியும் ஆஸ்தியும் உடைய சீமானாக இருந்தான். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் அவனுக்கு எப்படி போதிக்கிறார் என்று சொல்கிறார். லாபமானதை உனக்கு போதித்து, நீ முன்னேறுவதற்கான உயர்வதற்கான காரியங்களை உனக்கு போதித்து அந்த வழியிலே நடத்துகிற கர்த்தர் நானேன்னு சொன்னார் இல்லையா, ஏசாயா 48:17. அது எப்படி ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பலிச்சது? ஆபிரகாமுக்கு 100 வயதாக இருக்கும்போது அவனுக்கு பிள்ளை இல்லை. அவன் ஆண்டவர் இடத்துல எனக்கு என்ன தருவீர் என்று கேட்கிறான். ஆண்டவர் அவனுக்கு அரிய காரியங்களை எப்படி பெற்றுக்கொள்வது, இதுவரை உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயத்தை நீ எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அந்த நாட்களில் பிள்ளைகள் என்பது ஒரு மாபெரும் செல்வம் பாருங்க. ஸோ இவனுக்கு எல்லாம் இருக்குது, பிள்ளை இல்லை. அதை எப்படி பெற்றுக்கொள்வதுன்னு ஆண்டவர் காண்பிக்கிறார். எப்படி பெற்றுக்கொள்ளணும்? போய் வானத்தை பாரு, நட்சத்திரத்தை பாரு, மணலை பாரு, இதையே தினந்தோறும் நீ பார்க்க பார்க்க உனக்குள்ள விசுவாசம் உண்டாகும். இது இப்படிதான் அவன் பிள்ளைங்க இருக்க போகுது. அவனுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். வெற்றி வாழ்க்கையினுடைய முதற்படி, செழிப்பதற்கான முதற்படி தரிசனம்தான் என்பதை தேவன் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். உனக்கு இப்படி ஒரு தரிசனத்தை நீ வச்சுக்கிட்டீன்னா நிச்சயமாகவே நீ செழிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அது பாடம் எடுக்கிறார். அதுக்கு பிறகு லோத்தோடு கூட ஆபிரகாமுக்கு பிரச்சனை ஏற்பட்டு லோத்து பிரிந்து போன பிறகு தேவன் ஆபிரகாம் இடத்துல நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்றார். அப்போ நீ முதல்ல எவ்வளவு விரும்புறியோ அவ்வளவு தூரம் நட, எவ்வளவு உனக்கு வேணும்ன்றதை நீ நினைக்கிறியோ அவ்வளவு தூரம் பாரு. இப்படிலாம் அவனுக்குள்ள ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தி, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ உன் முன்னால தேசம் இருக்குது, நீ எவ்வளவு விரும்புறன்றதை நான் தெரிஞ்சுக்கணும், அதான் நான் உனக்கு செய்ய முடியும். அப்படிதான் நான் இயங்குகிறேன் என்று சொல்லி ஆவிக்குரிய விதிகளை அவனுக்கு கற்றுத்தருகிறார். அப்படி செஞ்சதுனால தான் ஆபிரகாம் அவன் நடந்து தெரிந்த பகுதிகளை எல்லாம் சுதந்திரித்துக் கொண்டான். அவனுடைய சந்ததி சுதந்திரித்துக் கொண்டது. பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு ஏதோ பணத்தை வானத்திலிருந்து கொட்டலை, அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி செழிக்கிறது என்பதை கற்றுக் கொடுக்கிறார். ஈசாக்கு கற்றுக் கொடுக்கிறார். பஞ்சகாலம் வந்துருச்சு, தேசத்தில் யாருமே இல்லை, எல்லாரும் இந்த தேசத்தை விட்டு வேற தேசத்துக்கு போறாங்க. அப்ப ஈசாக்கும் புறப்படுறான் அடுத்த தேசத்துக்கு போவதற்காக. தேவன் அவனை தடுத்து நிறுத்துகிறார். நீ இந்த தேசத்துல விதையை விதன்றார். ஒரு கட்டுரையாளர் இப்படி சொல்றாரு, ஈசாக்கு அந்த தேசத்தை விட்டு போனவங்க எல்லார்ட்டையும் மிக குறைந்த விலைக்கு அவங்களோட நிலத்தெல்லாம் இவன் கையகப்படுத்தி கொண்டான். அவங்க விட்டுட்டு போறதுனால ஏதோ கிடைச்ச காசு போதும் அப்படின்னு சொல்லி பஞ்சத்தில் எல்லாத்தையும் கம்மி விலைக்கு வித்துட்டு போக, அந்த நிலத்திலெல்லாம் ஈசாக்கு விதை விதைக்கிறான். அதெல்லாம் பலன் தருகிறது, 100 மடங்கு ஆசீர்வாதம் வருகிறது. இப்படி வர வர விருத்தி அடைந்து அந்த மனுஷன் மகா பெரியவனானான். இவ்விதமாய் அவன் வர வர விருத்தி அடைந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு சீசன்லையும் அவன் விருத்தி அடைகிறான். விதைக்கு அவனுக்கு கற்றுத் தருகிறார். பஞ்ச காலத்தில் கர்த்தரை நம்புவது எப்படி என்று அவன் கற்றுத் தருகிறார். நீ உலகம் நம்புற மாதிரி எங்க நல்லா செழிச்சிருக்குதோ அங்க போனா செழிச்சிடலாம் நினைக்காத, நான் உன்னை இந்த இடத்துல கூட ஆசீர்வதிக்க முடியும் என்பதை தேவன் அவனுக்கு சொல்லி தருகிறார். பாருங்க, அது மாத்திரம் இல்ல, அவன் ஆபிரகாம் தோண்டின துறவுகளை தோண்டுகிறான். சண்டை போடுறாங்க. ஏசேக்கு சித்னா என்ற பெயர் வைக்கிறான் அதுக்கு. ஆனா அவன் எதிர் போட்டியில் இறங்கல, அவனோட சண்டையிடல, உலக பிரகாரமான வழிமுறைகளை அவன் கையாளல. அவன் தொடர்ந்து கர்த்தரை நம்பி கிரியை செய்கிறான். அவன் சண்டை போட்டுருந்தான்னா அவன் தான் ஜெயிச்சிருப்பான். ஆனா அந்த வழிமுறை அவன் பின்பற்றல. எப்படி இந்த உலகம் போட்டிலையும் பொறாமையிலும் இறங்குகிறதோ அப்படி அவன் இறங்கல. வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வரும்போது
உலகத்தாரை போல எதிர் போட்டியில் இறங்காம கர்த்தரை நம்பி கிரியை செய்தால் கர்த்தர் ரகபோத்தை கட்டளை எடுக்கிறார். தேசத்திலே நாம் பலுகி பெருகும்படி கர்த்தர் நமக்கு ரகபோத்தை கட்டளையிட்டார் என்று சொல்லுகிறான். கர்த்தர் நமக்கு இடத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகபோத் என்று பெயரிடுகிறான். நாம் பலுகுவதை அவர் விரும்புகிறார். அவரை நம்புகிற மனுஷர்கள் ஒடுங்கி போவதில்லை, நாளுக்கு நாள் அவர்கள் முன்னேற்றம் அடைகிறார்கள். நீதிமானுடைய பாதை நடு பகல் வரையும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கிறது. அருமையானவர்,